இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. ஆனா அப்பாவிய பார்க்க அது அசால்ட்டா தெரியுது. நானும் சுட்டி காவியாலும் இன்னைக்கு கம்பல் பண்ணி ஒரு முக்கியமான வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நாங்க எடுத்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் இல்லை, வாங்க வந்து என்ட்ரி கொடுங்க. வந்து என்ட்ரி கொடுங்க. இப்ப அப்பாவி அப்பா வருவாங்க பாருங்க, அப்படி ஒரு ஸ்டைலா வருவாங்க. வணக்கம் உறவுகளே. எப்படி வந்தாங்க, ஸ்டைலா வந்தாங்க பாத்தீங்களா? அப்பாவுடைய ட்ரெஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டைலா இருக்கு. நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு இத வந்து இந்த ட்ரெஸ்ஸ பாருங்க உறவுகள் எல்லாரும், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா யாரு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதும் அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உறவுகள் கமெண்ட் பண்ணணும். அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. உறவுகள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நலம் விரும்பிகள் எல்லாருமே வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்க. அப்பா எப்படி எந்த கெட்டப்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி உட்காரு. நானும் சுத்தி மகளும் ஒரு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம். ஓகே, சரி. இப்ப என்ன ஃபங்க்ஷன், இப்ப என்னதுன்னு சொன்னா, அப்பாவிய பார்த்து இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ பேபி, குட்டி பேபி. சரியா? இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள். அதனால நாங்க வந்து ஸ்டார் பர்த்டே தான் கொண்டாடுவோம். அதாவது நட்சத்திர பிறந்த நாள் தான் கொண்டாடுவோம். டேட் படி வந்து மேக்சிமம் கொண்டாடினது இல்ல, நட்சத்திரப்படி தான் கொண்டாடுவோம். நைட்டு 9 வரை நட்சத்திரம் இருக்கு. காலையிலே அப்பா இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கோயில் போயிட்டு வந்தாச்சு. கோயில நல்லா சாமிக்கு, பெருமாள் கோயிலுக்கு போனோம். அங்க போய் நல்லா சாமிக்கு அர்ச்சனை வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியா வந்தாச்சு. மதியம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்க கேக் வெட்ட போறோம். இந்த கேக் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அப்பா இருக்கும் முதல்ல கேக் வேண்டாம். நாங்க இன்னைக்கு காலையில எதுவுமே வேண்டாம். என் பர்த்டே எதுக்குமா, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு பிள்ளைங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் சத்தம் போட்டு, நீங்க தான் இருக்கிறதுலயே தலைன்னா அந்த தலை இல்ல, சாரி, அந்த தலை கிட்ட வர முடியாது. இது வந்து நம்ம வீட்டுக்கு தலை. அப்ப நம்ம கண்டிப்பா கொண்டாடிதான் ஆகணும். நீங்களே சொல்லுங்க உறவுகளே, கொண்டாடணுமா வேண்டாமா? அதாவது எதுக்கு சொன்னா, நான் வந்து குடும்ப தலைவன். அதாவது அம்மாக்கு பிள்ளைகளுக்கு தான் கொண்டாடி, அந்த பிறந்த நாள் கொண்டாடி அதை நான் வந்து பார்க்கணும். அந்த ஒரு இதில் தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் சொல்லிட்டேன். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்கு தலைவன் அது வேற விஷயம். நம்மளை தேடி இவ்வளவு உறவுகள் இருக்காங்க. ஓ ஆமா, நம்ம உறவுகள் நமக்கு வந்து நம்மளுடைய உறவுகள் ஆவலா எதிர்பார்க்கிறத நம்ம செய்யணும். கண்டிப்பாக. அப்போ பிறந்த நாள் கண்டிப்பா கொண்டாடணும் அப்படின்னு. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வந்து கடைக்கு போய் கேக் வாங்குறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு வேற ஒரு கமிட்மெண்ட், நான் வேற வெளியில கொஞ்சம் போயிட்டேன். அதாவது காலையில அப்பா இப்ப எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் வெளியில நான் போனேன். ஒரே ஒரு பொறுப்பு அப்பாவிய பாட்ட ஒப்படைச்சேன். என்ன ஒப்படைச்சேன் தெரியுமா? கேக் வாங்கிட்டு வாங்க. கேக்கெல்லாம் வேண்டான்னாங்க. வேண்டதான் செய்யணும், வெட்டதான் செய்யணும், இல்லைன்னா நான் வரையில சாயந்தரம் வரையில வாங்கிட்டு வரேன்னு. இல்ல நானே வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்னாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருக்கிற அழகு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கேக் வாங்கிக்க தெரியுமா? நீங்களே பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒண்ணு அப்பாவிய பாட்ட ஒப்படைச்சது என்னுடைய தவறு. ஓகே, சரி வாங்கிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, இனிமே மறுபடியும் போக முடியாது அப்படின்னு அதோட விட்டுட்டேன். நான் அடுத்தால ஏதாவது பாத்துக்கிறோம். நான் நல்ல ஒரு ப்ரோக்ராம் கேக் எடு. கேக்க உறவுகள்கிட்ட காமிக்கும். அப்பாவியப்பா எப்படி கேக் வாங்கி, இங்க பாருங்க, பெரிய கேக். இங்க பாருங்க, இப்படி கொண்டு வரலாம். மொத்த கேக்கு வாசலே இவ்வளவுதான். இத வெளியில எடுக்க எல்லாரும் பாருங்க. அன்பாக்சிங் பண்ணதீங்களா? நான் சொல்லிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச கேக் வாங்குங்கன்னு சொன்னா. ஆமா, இதான் எனக்கு பிடிச்ச கேக், அதான் நான் வாங்கினேன். கண்டிப்பா குட்டியாவா? இல்லப்பா, நம்ம 3 பேர் தானப்பா இருக்கோம், அதுதான் அப்படி வாங்கினோம்ப்பா. ஏப்பா அவ இருந்தாலும் அவ்வளவு சாப்பிடுவாளா? இங்க பாருங்க கேக்க பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. இப்ப பயங்கர பெருசு இல்லப்பா? ஆமாப்பா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ஏமா அப்பாவோட குடும்பம் மாதிரியே இருக்கு. அவ குடும்பம் எல்லாருமே குட்டையா குண்டு இருப்பாங்களா, அந்த மாதிரியே இருக்கு இந்த கேக். இப்போ என்ன பண்ணிருக்கலாம் இதுக்கு? நீங்க எந்த குடும்பம்? நீங்க அந்த குடும்பம் தானே. நீங்க என்ன ஒல்லியா வளர்ந்துருக்கீங்க, நீங்க குட்டையா குண்டு தான் இருக்கீங்க. அதை விட அக்கா ரொம்ப குட்டை. ஆமா ஆமா, நான் அவ என்ன விட குண்டு. அவ தும்மல் வந்துருச்சு. இப்போ யாரோ நினைக்காங்க உறவுகளுக்கு சொல்லணும், அவங்க உடம்பு. ஆமா, இங்க பாருங்க கேக்க பாருங்க, ஒரு பிளேட்ல வைக்கும். சரியா? இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க பேசாம ஒரு பன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நானே வீட்டுல செஞ்சேன். இது வந்துமா
ஸ்பெஷல் ப்ளம் கேக். ஓகே, இந்த விஜய் படத்துல வரும். விவேக் சார் தான் சொல்லுவாங்க அதுக்கு. கேக்குக்கு தங்கச்சி பன்னு, கத்திக்கு தம்பி பிளேடு அப்படின்னு சொல்லி பர்த்டே கொண்டாடுவாங்க. அது சூப்பர் காமெடி, பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய பர்த்டே. பெரிய ப்ளம் கேக், இது சின்ன ப்ளம் கேக். சரி, ஓகே. இப்ப நாங்க 3 பேர் தான் இருக்கோம், அதனால இது பண்ணியாச்சு. இப்ப இந்த கேக் வெட்டி நம்ம செலிப்ரேஷன் கொண்டாட போறோம். நைட்டு டிஃபன் சாப்பிட போறோம். இப்ப கேக் வெட்டுறதுக்கு தயாராகுமா? ஓகே, இப்ப நம்ம கேக் வெட்ட போறோம். நான் எவ்வளவு பெரிய கேக் வாங்கி அப்பாவி அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கேக் பாருங்க, மிகப்பெரிய கேக். உலக அதிசயத்துல 8வது விஷயம். 8வது விஷயம். அப்புறம் 7 விஷயம் தானா? அப்புறம் இப்போ நான் கேக் வந்து 8வது விஷயம். அப்புறம் என்னெல்லாமா ஆட் பண்ணிருக்காங்க அது. ஆனா இப்போ இது ஒண்ணு ஆட் பண்ணியாச்சு. இல்ல மொத்தம் 7 தான். 7 இது 8வது. இப்போ கேக் வெட்டுறீங்களா? வெட்டுங்க. இது வந்து மென்ஷன் வந்து அப்பாவி அப்பா வந்து மெழுகுவத்தி ஊத வேண்டாம்ட்டாங்க. மெழுகுவத்தி ஏத்தி ஊதி அணைக்க வேண்டாம், அது அணைக்கூடாது, அது ஏத்ததான் செய்யணும் அப்படின்னு வேண்டாம். சரி, ஓகே, அப்பாவோட விருப்பம். ஓகே, வெட்டுப்பா. ஓகே, வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. நல்லாதான் இருக்கலாம். நான் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு சொன்னாங்க, இந்த ஒயின் அதிகமா விட்டு சொன்னாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நன்றி அதையும் சொல்லணும். காலையில இருந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நன்றின்னு சொல்லுவோம். அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காலைல எந்திரிச்சு வந்த உடனே ஹாப்பி பர்த்டேங்க, வாழ்த்துக்கள். நம்ம காலையா கொடுங்க. காட்டுப்பா. சூப்பர். நீ அப்பா கொடு, நான் இருக்கேன். வந்துட்டாங்க, என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சுட்டி மகள், நீ அப்பா கொடு. சுட்டி மகள் வந்தாதான் அந்த வீடியோவே ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஏன்னா நம்ம உறவுகள் எல்லாரும் வந்து சுட்டி மகளை தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க படிப்பு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் வீடியோக்கு வர கொஞ்சம் டைம் இல்லை. ஆனா அப்பப்ப இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்காடா கேக்கு? உனக்கு அப்பா நைட் என்னுடைய பிறந்த நாள் ட்ரீட் இலை பரோட்டா. அந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். ஆமா, கடையில ஆமா ஸ்பெஷலா இருக்கும். அந்த கடையில இருந்து பரோட்டாவோட சிக்கன் பீஸ் அதிகமா இருக்கும். ஆமா, அதே மாதிரி இப்ப வந்து மட்டன் இலை பரோட்டா வந்துருச்சு. அது நீ கேட்கல இல்ல, அது நானும் அம்மாவும் சாப்பிட மாட்டோம். சுட்டிக்காரியா மட்டும்தான் சாப்பிடுவா. ஏன்னா நீ வேலைக்கிழமை, இன்னைக்கு வேலைக்கிழமை நானும் அப்பாவும் சாப்பிட மாட்டோம். அதனால உறவுகளே, நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றவங்களுக்கும் சொல்ல போறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு வாழ்த்து சொன்ன உள்ளங்கள், அதாவது நம்மளுக்கு வாழ்த்து சொன்ன உறவுகளுக்கும் இனிமே வாழ்த்து சொல்ல போற உறவுகளுக்கும் மிக்க 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 நன்றி. ஓகேவா? அப்பாவி அப்பா சார்பில் நான் சொல்லிக்கிறேன். எல்லோரும் இப்ப வந்து எல்லா உறவுகளுக்கும் சொன்னவங்களுக்கும் சொல்ல போறவங்களுக்கும் எங்களுடைய மிக்க 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 நன்றியை சொல்லிக்கிறோம். நீங்க சாப்பிடுங்க. அங்க வாங்க, ஆறு கோளாறு. அப்புறம் வந்து இன்னொன்று நான் பதிவு பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் வந்து இப்போதைக்குள்ள நம்ம பேசவே இல்லை. 1 வீக் மேலே ஆச்சுல, அதனால அன்னைக்கு பரபரப்பை பேசினது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசவே இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து பேச டைம் கிடைக்கல. இப்போ தான் உட்காந்து பேசுகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜானுக்கு வந்து நோன்பு இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க? நோன்பு தானே? நோன்பு இருக்காங்க நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள். ரமடான் தானே? உறவுகள் எல்லாரும் நோன்பு இருக்காங்க. இந்த நோன்பு காலத்துல அப்பாவி அப்பாவுக்கு நாம ஒரு பர்த்டே கொண்டாடி இருக்கோம். உங்களுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த இஸ்லாமிய உறவுகளுடைய அந்த இஸ்லாமிய மாமாக்கள் அனைவரும் நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும். எங்களுக்காண்டி நீங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ வந்து ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் நல்லா இப்ப சாப்பிடுற டைம், அவங்களுக்கு இப்பதான் சாப்பிடுற டைம். சூப்பரா இருப்பாங்க. எங்க ஊர்ல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த சைட்ல எல்லாம் இப்ப இந்த மாதிரி நேரத்துல எங்க ஊர்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா ஆமா கொஞ்சம் அம்மா தெருவுல அம்மா வீட்டு பக்கத்துல ஃபுல்லு இஸ்லாமியர்கள் தான். ஏத்து ஃபுல்லா அவங்க வந்து அந்த நோன்பு வந்துட்டு எனக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப குஷியா இருப்பேன். ஏன் சொல்லி ஈவினிங் மேல பாத்தீங்கன்னா ரொட்டி, புரோட்டா, சால்னா, அப்புறம் வந்து அந்த ரைஸ் எல்லாம், பன்னு, பேரிச்சம்பழம், ஜூஸ், சிக்கன், மட்டன் அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. அந்த நோன்பு வந்து திறப்பாங்க. அப்ப வந்து பேரிச்சம்பழம் கண்டிப்பா சாப்பிடுவாங்க, வச்சிருப்பாங்க. ஒரு ஜூஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பட்டாட்டி இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க.
அதனால நைட்லாம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும், நல்லா கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போவாங்க வீட்டுக்கு போவாங்க. கிளாஸ்மேட் ஃபுல்லாவே அந்த ஆமா, மேக்ஸிமம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கூட வீட்டுக்கு போவேன், நல்லா ஜாலியா இருக்கும், நல்லா சூப்பரா சாப்பிடுவேன். அப்புறம் இந்த ரொட்டிலாம் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். கஞ்சி மெயினா நோம்பு கஞ்சி, ஏன்னா வருஷம் வருஷம் நமக்கு வந்துருது இல்ல, வந்துடும். இந்த சூர்யாத்தை கொடுப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க, இப்போ கோயில்பேட்டில. நம்ம வீட்டு பக்கம் யாரும் இல்ல, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால சூரியத்தை வாங்கி கொடுப்பாங்க. சூப்பரா வருஷம் வருஷம் வாங்கி கொடுத்துருவேன், நான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா எங்க வீட்டுல இருக்கையில நான் கல்யாணத்துக்கு முன்னாடி டெய்லி எனக்கு வந்துடும். எங்க வீட்டுல இருந்து வந்து டெய்லி கொண்டாந்து ஒரு நல்லா கொடுத்துருவாங்க. நெய் சோறு இதெல்லாம் சமையல் சூப்பரா பண்ணுவாங்க. என்னப்பா கடைநல்லூர் பேருந்துல நானும் அம்மாவும் அந்த வீடியோ வரும். அப்போ அவங்க மசூதியில வந்து கஞ்சி கொடுக்க போறாங்க, தூக்குவாளியை கொண்டுட்டு எல்லாரும் போறாங்க. அப்ப அம்மா கூட சொன்னா நம்மட ஒண்ணும் கொண்டலே எதுவுமே இல்ல. வாட்டர் கேன்ல வாங்கினா வந்து எனக்கு வாங்க ஆசை. கடையநல்லூர்ல அந்த பள்ளிவாசல் பக்கம், பள்ளிவாசல் தான் சொல்லுவோம், மசூதி எல்லாமே எப்படின்னாலும் சொல்லலாம், பள்ளிவாசல் தான் நாங்க சொல்லி பழக்கம். அங்க வந்து வாசல கொடுப்பாங்க, வாங்கலான்னு ஒரு ஆசை. ஜஸ்ட் எங்கிட்ட ஒண்ணுமே பாக்குறோம், எதுவுமே இல்ல. காலையில போயிட்டு சாயந்தரம் ஒரு மாதிரி கார்ல போனோமா, அதனால எதுவுமே இல்ல, வாங்க முடியல. ஆனாலும் எங்களுக்கு நோம்பு கஞ்சி வந்துருச்சு, நாங்க குடிச்சிட்டோம். சூப்பரா இருக்கும் அந்த கஞ்சி, ரொம்ப செம்மையா இருக்கும். ஓகே, நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜானுக்கு நாங்க ஸ்பெஷல் பண்ண அப்பா இப்ப கேக் கூட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவே இப்ப சைடுல அப்படியே நீ பேசிட்டு இருக்க, சைடுல அப்படியே கேட்க உள்ள அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இது பூரா உனக்குதான்ப்பா, சாப்பிட உனக்குதான். அதுக்கு சொல்லல, ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் வீடியோ வரும். ஆமா பாருங்க. எனக்கு ப்ளம் கேக்கே பிடிக்காது. அப்பாவே அப்ப அங்கேயே பாக்குறாங்களே, என்னன்னு கேட்காதீங்க. டிவி சவுண்ட் இல்லாம ஓடிட்டு இருக்கு. அது சின்ன பிள்ளை மாதிரி டிவி ஒன்னா கூட டிவி உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க, அதனால அப்படி இப்படி பாத்துட்டே இருக்காங்க. சரி, இப்போ வந்து நைட்டு டிஃபன் சாப்பிடுமா? அப்பா இன்னைக்கு ட்ரீட் வச்சிருக்காங்க. ட்ரீட்ல வந்து இங்க ஒரே ஒரு இலை பரோட்டா மட்டும், காவியாக்கு மட்டும். எனக்கு மதியம் சாதம் இருக்கு. அந்த டிசைனையும் நான் சொல்லிடுறேன். அந்த அந்த லிங்கை நான் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோல. இதுக்கு அடுத்த வீடியோல வந்து அந்த லிங்க் வந்தோன்னா அந்த லிங்கை நான் கீழே வந்து என்னது இன்னைக்கு காலையில ப்ரெஸ் மீட்டிங் போனோம். அதை நோண்டிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கல குறை சின்ன பிள்ளை ப்ரெஸ் மீட்டிங் போனோம். என்னன்னா நாங்க ஆடி கான்ஃபரன்ஸ் நடத்தணும்ல, அதுல நாங்க அந்த வீடியோ பாத்துருப்பீங்க. அந்த ஒரு 4 மாவட்ட 4 டிஸ்ட்ரிக்டோடைய செக்ரட்டரி நாங்க சேர்ந்து எங்களை வந்து இது பண்ணாங்க, பேட்டி எடுக்க வந்தாங்க நியூஸ் சேனல்ல. அது வந்து எடுத்திருக்கோம். அந்த லிங்க் எங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க் அனுப்புற பிறகு நானும் நம்மளுடைய சேனல்ல நான் பதிவு பண்றேன். அந்த லிங்கை நம்ம இன்ஸ்டாலே நான் போடுறேன், தவறாம இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில சுட்டி மகளுக்கு சமையல் ரெடி பண்ணி அவங்க அனுப்பி விட்டுட்டு நான் காலையில 10 மணிக்கு அங்க போயிட்டேன். முக்கியமான வேலை அதுதான் முடிச்சுட்டு அங்க சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன். தேங்காய் சாதம் ஆக்கி வச்சுட்டு போயிருந்தேன். சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே, அவன் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்கேன் வாங்கன்னு எங்களை கடைக்கு சாப்பிட்டு போயிட்டான் ஆஷிக்கு. ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடல, வியாழக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன்ல. அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நான்வெஜ். நான் வெஜ் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். வெஜ் நூடுல்ஸ் மட்டும், அப்புறம் வந்து பன்னீர் 65 நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுனால மதியம் வந்து சாதம் நின்றுட்டு, அந்த சாதம் நைட்டு எனக்கு இருக்கு, நான் அதை சாப்பிட்டுக்குவேன். அதனால எதுவும் வாங்கல, தவறா நினைக்க வேண்டாம். என்னங்க இது வந்து அவ்வளவு கேக்குறதுக்குள்ள பாக்ஸ் அழகா பேக் பண்ணிருக்காங்க, நல்ல குட்டியா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் ரீசன். ஓகேவா? சரி, இப்ப நம்ம டிஃபன் என்னன்னு பாப்போமா? சாப்பிடும் அதை பரோட்டா மட்டும்தான் காமிக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் வேணும். அதே போல நீங்க உறவுகள் இன்னொன்னு நினைப்பீங்க, அப்பாவை பார்த்து கிஃப்ட் எதுவும் பண்ணலையான்னு நினைப்பீங்க. கிஃப்ட் வந்து இருக்கு. நான் இப்பவுமே டேட் சொல்லிடுறேன், நீங்க அட்வான்ஸா பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே டேட் யாருமே கமெண்ட் பண்ணல. பெரிய சாதனை, பெரிய கிஃப்ட் இருக்கு. என்னன்னா அதாவது சாட்டர்டே மார்ச் 22 எங்களுடைய கல்யாண நாள். அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அந்த வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வரும், விலாக்ஸ் வரும். தவறாம பாருங்க. அன்னைக்கு அப்பா வீரப்பாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பண்ணுங்க. என்னது அது உனக்கே தெரியாது? உனக்கே தெரியாது, உனக்கே சஸ்பென்ஸ். நான் உனக்கே சொல்லலையே, ஓண்ட சொல்லுமா பாத்து. அது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு நம்ம நான் அப்பா மட்டும் தான் வாங்குறேன். நான் தான் வாங்குறேன். அதாவது அப்பாவுக்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அப்பா வாங்கியிருக்காங்க கல்யாண நாளைக்கு.
மாத்தி மாத்தி வாங்கிருக்கோம். தெரியும் 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 தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாவி அப்பாவுக்கு அந்த கிஃப்ட் வந்து 2. ஒண்ணு வந்து காமிக்கிறேன், ஒண்ணு காமிக்க மாட்டேன், சொல்றேன். அது எப்போ கல்யாண வீடியோல சொல்றேன். காமிச்சா சிரிச்சுருவீங்க எல்லாரும், அதனால கல்யாண வீடியோல நான் சொல்றேன். தவறாம பாருங்க, நம்ம வீடியோவை தினம் பார்த்துட்டே இருங்க. நீங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க தேடி வர என்னை தேடவே வேண்டாம், நாங்களே உங்களை தேடி வந்துருவோம். எல்லாம் என்கிட்ட சுட்டுக்கிட்டாங்க என்னோட டயலாக் இது எல்லாமே. நீ சொல்லி கொடுத்தது வேணடா, அதனால பாருங்க. அதனாலதான் நீங்க கிஃப்ட் எதுவும் இல்லை. ஆனா ட்ரெஸ் புது ட்ரெஸ் எடுத்து போட்டாச்சு. ஓகே சரி, இனிமே அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தவறாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கும் கொடுங்க. எங்கள் வெற்றி உங்கள் கையில். பாய் பாய் பாய்.